பீகாரில் உயிரிழந்ததாக கூறி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 7 பேரை சந்தித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இறந்தவர்களுடன் சேர்ந்து தேநீர் அருந்தும் அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேர்தல் ஆணையத்திற்கு தனது நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். பீகார் மாநிலத்தில் உயிரிழந்ததாக கூறி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 7 பேரை டெல்லியில் உள்ள தனது இல்லத்திற்கு வரவழைத்து ராகுல் காந்தி சந்தித்தார். அப்போது தேர்தல் ஆணையத்தால் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டதை எப்படி அறிந்து கொண்டோம் என்பது குறித்தும், வாக்காளர் பட்டியலில் இருந்து தங்களது பெயர்கள் நீக்கப்பட்டது குறித்தும் அவர்கள் தங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். 7 வாக்காளர்களுடன் தேநீர் அருந்திய ராகுல் காந்தி அது தொடர்பான வீடியோவையும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். कितने दिन से है दिल्ली में? रात में ही आए हैं, आज सुबह ही हैं। जी वो सुप्रीम कोर्ट में था ना। दिल्ली दिखाई थोड़ी नहीं, रात में आए हैं, सुबह से सुप्रीम कोर्ट में है। थोड़ा देख के जाओ ना। दिल्ली आए तो दिल्ली पहले आए हो? They can say कि no entry was required. Enter all the places. टिकट भी नहीं चाहिए। Ticket भी नहीं चाहिए. So every entry place you can. नहीं, मरे हुए तो टिकट कैसे दिया? இந்த வீடியோவில் பீகாரில் தங்கள் வாக்குரிமையை மீண்டும் பெறுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் ஆஜரானதாகவும் 7 பேர் கொண்ட குழு ராகுல் காந்தியிடம் தெரிவித்தது. இதனிடையே வாழ்வில் சுவாரஸ்யமான பல அனுபவங்களை தான் அனுபவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள ராகுல், ஆனால் இதுவரை இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததில்லை என்றும், இந்த தனித்துவமான அனுபவத்திற்கு தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி என்றும் கூறியுள்ளார். இறந்த வாக்காளர்களுக்கு டிக்கெட் கூட வசூலிக்க முடியாது என்பதால் டெல்லியை சுற்றி பாருங்கள் என்று அவர்களிடம் ராகுல் காந்தி கிண்டலாக கூறியுள்ளார். இதனிடையே டெல்லி இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் தேர்தல் ஆணைய அலுவலகம் அமைந்துள்ள கேட்டில் வாக்கு திருடும் ஆணையம் என்ற பேனரை கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.